welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சண்டே vlog தான் பார்க்க போறோம். என்னங்க டீ கொப்பளிச்சு வெளிய வருது. இன்னைக்கு பொங்கல் பொங்கல் மாதிரி பொங்கலே மாறி அப்படினா கொஞ்சம் பொங்க விடலாம் அப்படி பார்த்தேன். சண்டே மார்னிங் டீ ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டீ மாஸ்டர் கூட இப்படி போட மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து டீ. பாரு டீலாம் குடிச்சு முடிச்சாச்சு. அர்ஜுனும் எழுந்து வந்துட்டாங்க. அர்ஜுனும் சித்தார்த்தும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தோசை தான் மேக் பண்ண போகிறேன். சிக்கன் குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மார்னிங்கே வந்து நான்வெஜ் சமைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சமைச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தீபாவளி அந்த மாதிரி டைமில் தான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான்வெஜ் செய்வேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிட்டேன்னா அண்டு நைட்டுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால காலையிலே பண்ணுறேன். ஸோ ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு நான் அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா மாதிரி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு தக்காளி எல்லாமே போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அந்த மாதிரி கர்டு அண்டு சால்ட், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா தான் தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஏறிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு வாட்டர் ஊற்றி அதுக்கப்புறம் மூடி வச்சுடுவேன். சிம்பிளான சிக்கன் குழம்பு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதுக்காக தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலை. ஸோ நைட்டுக்கு வந்து எதுனா சப்பாத்தி இல்லை நான் அது மாதிரிலாம் எதுனா பண்ணுறோன்னா அதுக்கு வந்து கிரேவி மாதிரி இன்னும் வரணும் அப்படின்றதுக்காக தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி. ஸோ குழம்பு முடிஞ்ச உடனே கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுட்டு கருவேப்பிலை லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கொத்தமல்லி போட்டுட்டு அவ்வளோதான், கிரேவி வந்து குழம்பு வந்து முடிஞ்சிடுச்சு. சூப்பர் எம்மியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை தான் ஊற்றணும். சூப்பர் எம்மியாக வந்து தோசை அண்ட் சிக்கன் குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வெளியே கிளம்ப வேண்டிதான். அண்ட் இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது. கோ-கார்ட் அண்ட் மினி கோல்ஃபில் தான் பர்த்டே பார்ட்டி. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். ஸோ பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு அங்கே vlog எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். வின்டரில் பார்த்திங்கன்னா மரம்லாம் எல்லாம் காஞ்சி கொட்டி கிராஸ்லாம் வந்து நல்லா பச்சை பசேல் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஸ்ப்ரிங் சீசன் அப்போ எல்லாமே நல்லா க்ரீனரியாக இருக்குது. ஸோ அதனால் போகிற வழியெலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு.
நம்ம வந்து கோ கார்ட்டிங் பிளேஸ் வந்தாச்சு. ஸோ நம்ம வீட்டிலேருந்து இது பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. இது வந்து கோ கார்ட்டிங் அண்ட் மினி கோல்ஃப் அந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா பிளேஸ். ஸோ இங்கே தான் வந்து பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். நிறைய ரஷ் இல்லை, பட் ஸ்டில் பீப்புள் இருந்தாங்க. லாஸ்ட்டு இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து மக்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு நிறைய பிளேஸ்க்கு போகிறாங்க. வேக்சினேஷன் வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே நாங்களும் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து அவைலபிலிட்டி வரல. ஸ்லாட் வந்து ஃபுல்லாக வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்லாட்டுக்கு வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாமே சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் மாஸ்கோடு எல்லாருமே இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து மாஸ்கோடு தான் வந்திருக்கோம் பர்த்டே பார்ட்டிக்கு. நல்ல விண்டி அங்கே. அந்த பிளேஸ் பேரே வந்து விண்டி ஹில் கோ கார்ட்டிங் பிளேஸ் தான். ஸோ அதனால் விண்டோட லெவல் வந்து அங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா மினி கோல்ஃப் ப்ளே பண்ணுற ஏரியா. ஸோ இன்றைக்கி வந்து மினி கோல்ஃபும் கோ கார்ட்டிங்கும் தான் இன்றைக்கி பார்ட்டியில் இருக்கிற ஸ்போர்ட். கிட்ஸ்லாம் வந்து கோ கார்ட்டிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் கோ கார்ட்டிங் பிளேஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ அதனால் அங்கே போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரைடு அண்டு டபுள் ரைடு இருக்குது. ஸோ சின்ன பசங்கள்லாம் வந்து 42க்கு பிலோவில் இருக்கிறவங்களாம் வந்து அடல்ட் சூப்பர்விஷன். ஸோ அடல்ட்டோடு போகலாம், அவங்க ஓட்டுவாங்க, பக்கத்தில் கிட்ஸ் உட்காந்துட்டு போகிறது. அர்ஜுன் வந்து தனியாக போகலாம், பட் ஆனால் வந்து தனியாக போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட போனான். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ கோ கார்ட்டிங் பிளேஸில் தான் இருக்கோம். கிட்ஸ் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. அர்ஜுன் வந்து அவங்க அப்பாவோட போயிருக்கான். சித்தார்த் வந்து அவனே பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ சித்தார்த் வந்து தனியாக போகிறேன் அப்படின்ட்டு அங்கே சிங்கிள் ரைடில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோ கார்ட்டிங் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் வந்து 2-3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் இதிலேயே விளையாடி முடிச்சிட்டாங்க 2 ஹவர்ஸையும். கோல்ஃப் வந்து விளையாடவே இல்லை. ஸோ சின்ன பசங்க தான் 2-3 பசங்க போய் கோல்ஃப் விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து இந்த ரைடே வந்து ஃபுல்லாக விளையாடிட்டு இன்னும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபன்னாகவே இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க.
அர்ஜுனும் அவங்க அப்பாவும் வந்து 2 ரைடு போயிட்டு வந்தாங்க. 3வது ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நார்மல் பார்ட்டி இல்லாமல் நார்மல் பப்ளிக்கும் வந்திருந்ததுனால அவ்வளோ டைம் ஸ்லாட் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வந்து 2 ரைடு முடிச்சுட்டு வந்தாங்க. கோ கார்ட்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பீஸா டைம் அண்ட் கேக் கட்டிங். ஸோ கிட்ஸ் எல்லாம் நல்லா விளையாடிட்டு நல்லா டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பீஸா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கேக் கட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். இந்த மாதிரி கோல்ஃப் விளையாடிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தூரமாக வந்து டார்கெட் இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்லாட்டில் வந்து கோல்ஃப் விளையாடிட்டு இருந்தாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. விளையாடுறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈஸ்டர். ஸோ அதனால் நிறைய வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் க்ளோஸ்ட். ஸோ டாமினோஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ அதனால் டாமினோஸில் வந்து பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிங்கிள்ஸ் அண்ட் சிப்ஸ் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு எண்டில் வந்து கேக் கட் பண்ணிவிட்டு கேக்கும் சாப்பிட்டுட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு. கோல்ஃபெலாம் ப்ளே பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கே வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஹேண்டு ஸ்டாமினாவும் இருக்கணும். ஸோ அங்கே ஒரு குட்டி பையன் கூட ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தான். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். கோல்ஃப் பால்லாம் இதில் தான் அந்த பெரிய பிளேஸ் மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து தான் வருது. எல்லா பாலுமே அதில் ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதுலேருந்து வெளியே வரும். அண்ட் அதுக்கப்புறம் கேக் கட்டிங் டைம் வந்துருச்சு. ஸோ கேக் கட்டிங் பண்ணுறாங்க. பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிடுச்சு. ஸோ வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ கிட்ஸ்லாம் சும்மா ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. 5:30 ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பொட்டேட்டோ அண்ட் நூடுல்ஸ் வச்சு ஒரு கட்லெட் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. வேறு எதுவுமே இல்லை, பாயில்டு பொட்டேட்டோ அண்ட் ஆல்ரெடி குக் பண்ண நூடுல்ஸ் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு அண்ட் கரம் மசாலா, சாட் மசாலா அண்டு சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு பேட்டி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போத் சைடும் அதுக்கப்புறம் வந்து சும்மா கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பேனில் வந்து ஆயில் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சு. சூப்பர் டேஸ்டி அண்ட் எம்மியான நூடுல்ஸ் அண்ட் பொட்டேட்டோ கட்லெட். வேறு எந்த இதுவுமே போடலை, ஆனியன் அது மாதிரிலாம் எதுவுமே போடலை. அது ரெண்டுமே வச்சு சூப்பராக பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அர்ஜுன் அண்ட் சித்தார்த் கிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ண கொடுக்கணும், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சித்தார்த், இந்த ஸ்நாக் எப்படி இருக்குது? Pretty good. நல்லாக்கா? நைட்டு டின்னர் டைம். ஸோ அதனால் வந்து நம்ம மார்னிங் வச்ச சிக்கன் குழம்பு இருக்குல்ல, ஸோ அதுலேயே வந்து கோகனட்லாம் அரைச்சி போட்டு ஒரு குருமா மாதிரி பண்ணிவிட்டு பரோட்டா தான். ஸோ இந்த ஃப்ரோசன் பரோட்டா போட்டுட்டு சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி வந்து டின்னருக்கு.
ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே vlog பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Simply with Viji, and I will see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.